சில்லி சிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சில்லி சிப்ஸ் ஊடகமானது இலங்கை தமிழ் சினிமா படைப்பாளிகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு ஊடகமாக இயங்கி வருகிறது. அத்தோடு சில சமூக பணிகளையும் தொண்டு சேவைகளையும் செய்து வருகிறோம். ஓரிரு வருட காலமாக நாங்கள் கல்விக்கும் உதவி செய்து வரோம். படிப்புக்குரிய அவ்வளோ அனைத்து வகையான சாமான்களையும் கஷ்டமானவர்களை தேடி நாங்கள் அதை கொடுக்குறோம். நாங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி முகத்தை மறைச்சி போடுறது, அடுத்தது ஒரு ஃபார்ம் நிரப்புறது, டோக்கன் கொடுக்குறது, அப்படியெல்லாம் நாங்கள் எதுவுமே செய்யலை இது வரைக்கும். அப்படி தான் நாங்கள் எங்கேயுமே போகிற இடத்துல யாரையுமே மாணவிகளை ஃபோட்டோ பிடித்ததும் இல்லை, அதை நாங்கள் போடுறதும் இல்லை, அதை போட விரும்புகிறதும் இல்லை. எங்களுடைய நிதி உதவியில் இன்னொரு ஆள் இன்று புதுசாக கைகோத்துள்ளார். துசாந்தன்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர். அவர் பாதி தொகையை அவர் பாரமெடுத்து அதையும் எங்களோட தந்திருக்கிறார். இந்த ஆண்டு நாங்கள் கொடுக்கறதுக்காக அதையும் சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். கல்விங்கிறது ஒரு சும்மா விஷயம் இல்லை. ஒரு மாணவிகள் கொடுக்குற கல்வி காலமெல்லாம் அவங்க உயிர் வாழும் காலம் மட்டுங்க அவங்க படித்த படிப்பு அவங்களோட சேர்ந்து தான் போக போகுது. அப்படியான உதவிக்கு முன் வந்ததுக்கு பெரிய ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில். இது மாதிரி உள்ள பணவந்தர்கள் இனி எதிர்வரும் காலங்களில் உங்களால் முடிந்தால் சின்ன சின்ன உதவிகள் சென்ற ஆண்டு கூட தான் ஒரு சிலர் முன் வந்தாங்க. என்னால் முடிந்த ஒரு பிள்ளையை கொடுக்க விரும்புகிறேன், இதை கொடுங்க என்று சொல்லி அப்படி வந்து கூட நாங்கள் கொடுத்தோம். அது மாதிரி இனி வருங்காலங்களில் உங்களால் தர முடிஞ்சால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தாங்க, கண்டிப்பாக இனங்கண்டு அது சரியான முறையில் சென்றடைய வைப்போம். நாங்கள் 2-3 விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ கஷ்டத்தில் உள்ள ஆக்களை பார்க்குறோம். 2வது மிடில் கிளாஸ். சில கஷ்டமான ஆக்கள் இருக்கிற நிலையை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. வெளிக்காட்டிக்காமல் அவங்களுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு கடனைப்பட்டு அதை பட்டு இதை பட்டு படிப்பிப்பாங்க. அப்படியான ஆட்களை இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக, அண்டை வீட்டார்கள் மூலமாக அது தெரியப்படுத்துகிறாங்க. இப்படியான நிலப்பாட்டில் இருக்கிறாங்க, அவங்க கேட்குறது கொஞ்சம் சங்கடமான ஆட்கள், இவங்களுக்கு உதவி செய்யுங்க, இப்படி செய்வாங்க. அப்படி உங்களோட அண்டை வீட்டார்களோ உங்களோட நண்பர்களோ யாராவது இருந்தால் நான் சொல்கிற நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது நாங்கள் இனங்கண்டு நீங்கள் சொல்கிற தகவல் உண்மையாக இருந்தால் அதை நான் கண்டிப்பாக எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்வோம். நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 077 877 477 8. இந்த நம்பர் இது என்னுடைய நம்பர். இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்வோம்.